ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது நம்ம டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இந்த சேனல்ல நாம கொடுக்குற எந்த ஒரு தகவலும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இங்க நாம யாரையுமே பங்கு சந்தையில ட்ரேட் பண்றதுக்கு ஊக்குவிக்கல. இங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே எங்களோட தனிப்பட்ட கருத்து. முக்கியமா நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ இன்னைக்கு என்ன நடந்திருந்தது அப்படின்றத பார்ப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா நாம நேத்து காலையில மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி நேற்றுக்கு உண்டான லெவல்ஸாக கொடுத்துருந்தது இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். அந்த லெவல்ஸ் அதை தாண்டி நாம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸ் 24,956 அந்த ஏரியாவில் ஓப்பன் பண்ணியிருக்கான். நாம இந்த லெவல்ஸை தாண்டி நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 950க்கு மேலே இருக்குதா கீழே இருக்குதா அதுதான் விஷயம் அப்படின்றது தான் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் 956ல ஓப்பன் பண்ணிட்டான். ஆனால் ஓப்பன் பண்ணி ஓப்பனுக்கு மேலே பெருசாக சஸ்டெயின் ஆகலை. ஓப்பனுக்கு மேலே ஒரு 20 பாயிண்ட் போயிருக்கான். அங்கேருந்து டைரெக்டாக ஃபால் ஆயிருக்கான். ஃபால் ஆனவன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நாம கொடுத்துருந்த S1 S2 அந்த ஏரியாவில் தான் சஸ்டெயின் ஆயிருக்கான். நம்ம அதை தாண்டி இந்த 950க்கு கீழே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னாலும் மார்க்கெட் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் எங்க இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா 750 தான், 24,750 அந்த ஸ்ட்ரைக்கை தான் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அங்கிருந்து தான் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆனதும் எங்க வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கான் அப்படின்னு பாருங்க. லாஸ்ட் வீக்கோட ஹை இதுக்கு தான் நாம எப்பவுமே லாஸ்ட் வீக்கோட ஹைலோ, லாஸ்ட் மந்தோட ஹைலோ, ப்ரீவியஸ் டேவோட ஹைலோ, ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸு, இன்னைய ஓப்பன், அன்னைய ட்ரேடிங் டேவோட ஓப்பன், அது எல்லாத்தையுமே நாம சார்ட்ல ரெகுலரா எப்பயுமே மார்க் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றது. ப்ரீவியஸ் டேவோட ஹைல ரிஜெக்ட் ஆனவ டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா திரும்பியும் நம்மளோட S2க்கு வந்துட்டான். S2 தாண்டி பெருசா பிரேக் பண்ணல. நாம சொல்லியிருந்த இந்த 750 தாண்டி ஸ்பாட் கீழே போயிருக்கான். ஸ்பாட்டோட லோ பாத்தீங்க அப்படின்னா 704 வரையும் வந்திருக்கு அப்படின்றத பார்த்தா தெரியும். ஆனா பிரீமியத்தை பொறுத்த வரையும் வந்திருக்க லோ பாத்தீங்க அப்படின்னா 735 அவ்வளவுதான் பிரீமியத்துல வந்திருக்கு. 24,735 இதுதான் பிரீமியத்தோட லோவா வந்திருக்கு. அந்த 750 ஏரியாவை பெருசா பிரேக் பண்ணி போகல. மார்க்கெட்டை இப்போ அதுக்கு மேலேயே தான் வந்து முடிச்சிருக்கான். 826ல முடிச்சிருக்கான். இப்படி பிரீமியத்தை நீங்க தெளிவா ஃபாலோ பண்ணும்போது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை முன்கூட்டியே உங்களால புரிஞ்சுக்க முடியும். மார்க்கெட் அடுத்து என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட முடிவுகளை நம்மளால எடுக்க முடியும். ஒரு பையரா இருந்தாலும் சரி, செல்லராக இருந்தாலும் சரி, ஆப்ஷன்ஸோட பிரீமியம் தான் உங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்லும். அதை நாம பிரீமியத்தை ரெகுலரா ஃபாலோ பண்றது மூலயமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். அது கூடவே இந்த லெவல்ஸ் எல்லாம் நேற்று எந்த ப்ரைஸை பேஸ் பண்ணி, எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தது அதையும் பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நாம நேற்று கொடுத்திருந்த லெவல்ஸ் எல்லாமே இந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருந்தது தான். 24,850 புட்டு, 25,200 கால். இந்த 2 ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நாம நேற்றைய லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். இன்னைக்கு நாம எடுத்திருக்க லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கும் லோக்கும் நடுவுலே தான் இருக்கு. காரணம் இன்னைக்கு ப்ரைஸ் அந்த மாதிரி தான் க்ளோசிங்ல கிடைச்சிருக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும். ஓகே, என்ன அப்படின்னா 25,029, 24,951, 24,796, 24,720 இதுதான் நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்குது. S1, S2, R1, R2. ஓகே, இதை தாண்டி பிரீமியத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா பிரீமியம் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நாம ஆல்ரெடி காலையில சொல்லியிருந்தது தான். பிகினர் அவாய்ட் பண்றது தான் நேற்றைய மார்க்கெட்டுக்கு நல்லது அப்படின்றது தான் நாம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா நாம சொல்லியிருந்த மாதிரி தான் நேற்று ஒரு நல்ல வலாட்டிலிட்டியோட இருந்தது. நல்ல மேல இருந்து கீழே வந்தான், கீழே இருந்து வேகமா மேல போனான், மேல இருந்து வேகமா கீழே வந்தான். இவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் நல்ல ஸ்விங்கா கொடுத்து போயிருந்தாலுமே
பிரீமியம் பாத்தீங்க அப்படின்னா பெருசா டிகே ஆகல. நேத்துலாம் பாத்தீங்கன்னா மதியம் 1 மணி வரையுமே பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல இருந்த ஏடிஎம் பிரைஸ் அதை விட அதிகமாவே தான் இருக்கு. நமக்கு நேத்து காலையில மார்க்கெட் ஓபன் ஆகும்போது 202 பாயிண்ட் தான் க்ளோசிங் பிரைஸ்ல வச்சிருந்தாங்க. லைவ் மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 215 17 அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகி தான் இருந்தது. கடைசியா ஒரு 2 மணிக்கு அப்புறமா கொடுத்த ஸ்விங்ல தான் பிரீமியத்தை கொஞ்சமா டிகே பண்ணியிருக்கான். அதுவும் ஒரு 20 பாயிண்ட் தான் டிகே ஆயிருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா நிப்டிக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி, நாம இன்னைக்கு புதன்கிழமை, இன்னும் 2 நாள்ல இப்ப 180 பாயிண்ட்டுக்கும் அதிகமா இருக்கு ஏடிஎம் பிரைஸ். நீங்க கால் போட்டு 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 360 பாயிண்ட். இந்த 360 பாயிண்ட்டையும் ஜீரோ பண்ணணும். இதுக்கு நேத்து இருந்த மாதிரியே நல்ல வலாட்டிலிட்டியோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்படி இல்லை அப்படின்னா நல்ல டிகேக்குள்ள போய், நல்ல ஒரு சைட்வேஸ்குள்ள போய் டிகேக்குள்ள போறதுக்கான வாய்ப்பா தான் இன்னைக்கு தெரியுது. இன்னைக்கு பொறுத்தவரையும் லாஸ்ட் 3 நாளா பாத்தீங்க அப்படின்னா வெள்ளி, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாளுமே பாத்தீங்க அப்படின்னா பையருக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருந்தான். இன்னைக்கு நாம எதிர்பார்க்கறது மார்க்கெட் ஒரு நல்ல சைட்வேஸ்குள்ள போய் ஒரு செல்லரோட டேவா மாறும் அப்படின்றதான் எதிர்பார்க்கிறோம். இதை தாண்டி இன்னைக்கு பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் 800க்கு கீழே இருக்குது அப்படின்றது மார்க்கெட் கீழே போகிறதுக்கு உண்டான அறிகுறியாவே தான் காமிக்கும். 800 அந்த ஏரியா தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட S1 இருக்கு. அதுக்கு கீழே இருக்கும்போது மார்க்கெட் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு. அப்படி இருந்தாலுமே 750 ஸ்ட்ரைக்கு இன்னமும் தாக்கு பிடிச்சுதான் நின்றுகிட்டு இருக்கு. இந்த 750 உடைச்சு அதுக்கு கீழே பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்துல தான் நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அப் சைட் போகணும் அப்படின்னா நம்மளோட R1 இன்னைக்கு எக்ஸாக்டா அதே ஸ்ட்ரைக்ல தான் நிக்குது, அதே ஸ்ட்ரைக் பிரைஸ்ல தான் நிக்குது, 24,950. இதுக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்துல தான் மார்க்கெட் நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட். இல்ல அப்படின்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள மாட்டிட்டு ஒரு ஸ்விங்கா கொடுக்கறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இதுக்கு நடுவுல இருக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா 950 to 750 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னாலுமே இங்கே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு பையருக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அது வேகமா இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கும். அடுத்த 2 நாளைக்கு பிரீமியம் சைட்வேஸ்குள்ள போய் மார்க்கெட் டிகேக்குள்ள போய் ஆகணும். அப்படிதான் இருக்கு இப்போதைய சூழ்நிலை. ஸோ பையருக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னாலுமே பையருக்கு பொறுமை தேவைப்படும். பொறுமையா இருக்கிற பட்சத்துல தான் ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். இன்னைக்கும் நாளைக்கும் மார்க்கெட் இப்படி இருக்கதான் வாய்ப்பு. இது எல்லாமே இப்போ க்ளோசிங் பிரைஸ்ல இருக்க வேல்யூஸை பொறுத்து தான் நாம சொல்றோம். லைவ் மார்க்கெட்ல ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் கொடுக்குற ஹை லோ இதை பேஸ் பண்ணி லைவ் மார்க்கெட்ல விஷயங்கள் மாறும். அதுக்கு நீங்க லைவ் மார்க்கெட்ல ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் இருக்க ஹை லோ எல்டிபி இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்ல அடுத்து ஒரு லோ கட் ஆகுமா இல்ல ஒரு ஹை கட் ஆகுமா அப்படின்றத உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸ்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டுபிடிச்சவங்க அந்த ஸ்ட்ரைக்கை லைவ் மார்க்கெட்ல வாட்ச் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களால கண்டுபிடிக்க முடியுது அப்படின்ற பட்சத்துல அந்த ஸ்ட்ரைக்குங்களை நாம ஏன் சூஸ் பண்றோம் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நாம ஒரு ஃப்ரீ வெபினார் ஒன்று கண்டக்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் சீக்கிரத்தில் நாம அறிவிக்கிறோம். அதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. நம்ம சேனலோட ஃப்ரீ டெலகிராம் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணாலுமே அந்த வெபினாரோட கூகுள் மீட் லிங்க் அந்த டெலகிராம் சேனல்ல தான் நாம ஷேர் பண்ணுவோம். நீங்க அந்த குரூப்ல இருக்கும்போது அந்த வெபினாரையும் ஃப்ரீயாவே உங்களால அட்டன் பண்ணிக்க முடியும். அந்த வெபினார் நாம கண்டக்ட் பண்ற பட்சத்துல கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.